நெட்டில் போயிட்டு ஜென்சி இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா 1997லேருந்து 2012 அப்படின்றது ரிசல்ட்டாக வந்து காமிக்கும். நேற்று நடந்த அந்த டிஎம்கே ஜென்சி மீட்டிங்கில் இந்த மாதிரி ஜென்சி கேட்டகரியில் இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களான்னு போயிட்டு அங்கே எட்டி பார்த்தாக்கா அந்த மாதிரி யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 40+ இருக்காங்க. இதுலேயும் சில பேர் நேற்று ரிட்டையர் ஆனவன், நாளைக்கு ரிட்டையர் ஆக போகிறவன், எம்கே ஸ்டாலின் அவர்கள் குழந்தையா இருக்கக்குள்ளார கட்சியில் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த ஆட்கள் தான் வந்து இருக்காங்க. சரி, இந்த நிகழ்ச்சியில அப்படி என்ன ஆக்கப்பூர்வமா பேசி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க எட்டி பார்த்தாக்கா ஒருத்தவன் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி கொத்தடிமைன்னா எங்களை சொல்றீங்க, நானே சொல்றேன்டா, நான் தான் வந்து ப்ரௌடு கொத்தடிமைடா, நாங்க அங்க ப்ரௌடு கொத்தூஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். அவன் பரவாயில்ல விடுங்க, இன்னொருத்தன் வந்து சொன்னான் பாருங்க, இந்த நிகழ்ச்சிக்கும் டிஎம்கேக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, இது வந்து நாங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்றான். அதாவது டிஎம்கேக்கு சொந்தமான அறிவாலயத்தில் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு போர்டு வச்சு டிஎம்கே பத்தி பேசுறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதான். அதாவது கேட்கறவன் கேனையா இருந்தா எரும மாடு ஏரோப்ளைன் ஓட்டுமா, அந்த மாதிரி இருக்கு இவனுங்க பண்ற அந்த கூத்து.